குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 4th யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரி த ஏஜ்டு மதர் பார்க்க போகிறோம். த ஏஜ்டு மதர் 4th யூனிட்டோட சப்ளிமெண்ட்ரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது மறுபடியும் ஒரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணுறோம். இந்த ஏஜ்டு மதர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஜப்பானிய மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஸ்டோரி. இது வந்து ஒரு கிராமப்புற ஸ்டோரி. அந்த கிராமப்புறத்தில் நடந்த ஒரு அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாசத்தை தான் இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது. ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. என்னுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் பாஷோ அப்படிங்கிறவங்க என்னுடைய ஆத்தர். திஸ் ஜப்பானீஸ் ஃபோக் டேல் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த ஸ்டோரி ஆஃப் தி ஏஜ்டு மதர். இதாவது இந்த கிராமப்புற கதையிலேருந்து வந்தது, ஜப்பானிய கிராமப்புற கதையிலேருந்து வந்தது தான் இந்த ஏஜ்டு மதர். இட் ஹைலைட்ஸ் தட் த ஏஜ்டு ஆர் ஷார்ப் விட்டட். இதனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு வயசான அம்மாவுக்கும் மகனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாசத்தை காட்டுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். விட்டட் அப்படின்னா சுட்டி காட்டுறது. அதாவது எப்போவுமே வயசானவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், நிறைய அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்களில் அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்களுடைய புத்தி கூர்மையை வெளிக்காட்டுறது தான் இந்த சப்ளிமெண்ட்ரி. இட் டிஸ்கிரைப்ஸ் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எ சன் அண்ட் ஹிஸ் மதர் ஹேவ் ஃபார் ஒன் அனதர். இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அம்மா மகன் மேலே வச்சுருக்கிற பாசமும் மகன் அம்மா மேலே வச்சுருக்கக்கூடிய அளவு கடந்த அந்த பாசத்தையும் வெளிக்காட்டுறது தான் இந்த ஸ்டோரி த ஏஜ்டு மதர். லாங் லாங் எகோ தேர் lived அட் தி ஃபுட் ஆஃப் த மவுண்டெயின் எ புவர் ஃபார்மர் அண்ட் ஹிஸ் ஏஜ்டு widowed மதர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மலையடி வாரத்தில் ஒரு வயசான அம்மாவும் ஒரு பையனும் வசிச்சிட்ருக்காங்க. அந்த அம்மா பார்த்தோம் அப்படின்னா ஒரு widowed மதர். தே ஓன்ட் எ பிட் ஆஃப் லேண்ட் விச் சப்ளைட் தெம் வித் ஃபுட் அண்ட் தே வேர் ஹம்பிள், பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. அந்த கொஞ்சமாக பிட் ஆஃப் லேண்ட் அப்படின்னா அவங்களுக்குன்னு கொஞ்சமாக நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் வரக்கூடிய விவசாயம் பண்ணி வரக்கூடிய அந்த வருமானம், அந்த விவசாய பொருளை வச்சு அவங்க ஹம்பிள் அப்படின்னா எளிமையாகவும், பீஸ்ஃபுல் அப்படின்னா அமைதியாகவும், ஹாப்பி அப்படின்னா மகிழ்ச்சியாகவும் அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. த கண்ட்ரி ஷைனிங் வாஸ் கவர்ன் பை எ டெஸ்பட்டிக் லீடர் ஹூ தோ எ வாரியர். அதாவது அந்த கண்ட்ரி ஷைனிங், அந்த ஷைனிங்கிற நாட்டை ஆண்டு வர்றது வந்து ஒரு அரசர். அந்த அரசர் வந்து யாருன்னா டெஸ்போட்டிக் லீடர், அதாவது ஒரு சதிகார தலைவனால் அந்த நாடை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வரான் அந்த நாட்டை. had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. அதாவது கவர்லி ஷ்ரிங்கிங் அப்படின்னா என்னென்னா அவனுடைய ஒரு கோழைத்தனம் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய கோழைத்தனத்தால் அவன் என்ன பண்ணுறான்னா எல்லா செயல்கள்லேருந்தும் பின்வாங்குறான். ஆனால் அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல வலிமையாகவும் இருக்குது, நல்ல வலிமையாக இருக்கான். அவன் உடல் வலிமை இருந்தாலும் அவன் எல்லா செயல்கள்லேருந்தும் அவனோட கோழைத்தனத்தால் பின்வாங்குறான். திஸ் காஸ்ட் ஹிம் டு சென்ட் அவுட் எ க்ரூயல் ப்ரொக்ளமேஷன். அவனோட கோழைத்தனத்தால் ப்ரொக்ளமேஷன் அப்படிங்கிறதுனா என்னென்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறான். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா த என்டையர் ப்ரொவின்ஸ் வாஸ் கிவன் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் டு இமீடியட்லி புட் டு டெத் ஆல் ஏஜ்டு பீப்புள். அந்த ஆர்டரில் என்ன ஆணை சொல்கிறான் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களை எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா மரணத்துக்குள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை அவன் பிறப்பிக்கிறான். தோஸ் வேர் பார்பரஸ் டேஸ். அதாவது அந்த நாள் வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம், அதாவது அவனோட காட்டு மிராண்டித்தனத்தால் அந்த நாள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது. அண்ட் த கஸ்டம் ஆஃப் அபாண்டனிங் ஓல்டு பீப்புள் டு டை வாஸ் நாட் அன்காமன். அதாவது அபாண்டன் அப்படிங்கிறது என்னென்னா கிவ் அப் கம்ப்ளீட்லின்னு சொல்லுவோம். அதாவது வயசானவங்களை இப்போ நம்ம கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பாங்க. இப்போ நம்ம கேர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து இறந்துருவாங்க. அந்த மாதிரி இப்போ அது வந்து யூஸ்வலான ஒன்று தான். நம்ம கேர் பண்ணோன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க, கேர் பண்ணலன்னா அவங்க சீக்கிரம் இறந்துருவாங்க. த புவர் ஃபார்மர் லவ்டு ஹிஸ் ஏஜ்டு மதர் வித் டெண்டர் ரிவரன்ஸ் அண்ட் த ஆர்டர் ஃபில்டு ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. ரிவரன்ஸ் அப்படின்னு என்னென்னா டீப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய ஆர்டர், அந்த அரசருடைய ஆர்டர் வந்து இந்த புவர் ஃபார்மரை
ரொம்பவும் வருத்தப்பட வச்சுச்சு. ஏன்னா அவங்க அம்மா மேலே இவன் ரொம்ப பாசம் வச்சுருக்கான், அளவு கடந்த மரியாதையும் வச்சுருக்கான். அந்த மரியாதை பாசம் எல்லாமே அந்த ஆர்டர் அவன் போட்டதுமே இவனுக்கு ரொம்ப துக்கத்தை கொடுக்குது. பட் நோ ஒன் எவர் தாட் ட்வைஸ் அபவுட் ஒபேயிங் த மேண்டேட் ஆஃப் த கவர்னர். அதாவது மேண்டேட் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டர். அந்த அரசர் கொடுத்த ஆணையை அங்கே இருக்கிறவங்க யாராலையுமே மீறி எதுவுமே பேச முடியலை. ஸோ வித் மெனி டீப் அண்ட் ஹோப்லெஸ் sighs, the youth prepared for what at the time was considered the kindest mode of death. உடனே இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, அந்த காலத்தில் ரொம்பவும் அவங்க அம்மாவை ரொம்பவும் கஷ்டப்படுத்தாமல் கொல்றதுக்கு அவன் தயாராகிட்டான். ஏன் அப்படின்னா அவங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அது பிரச்சனை, யாராவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு. இவனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த அரசரோட ஆணைக்கு இவனும் தயாராகிட்டான். மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.